நம்ம பார்க்க போகிற டாபிக் மாடல் எக்ஸாம் 4. இதுக்கு முன்னாடி 3 மாடல் எக்ஸாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா பாருங்கள். இதுக்கான சிலபஸ் நான் டெலிகிராமில் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் குரூப்பில் சேனலை ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் பாருங்கள். தமிழ் இலக்கியத்தில் 10 வினாக்கள், இலக்கணத்தில் 30 வினாக்கள், ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் 15 வினாக்கள், ஜியாகிரஃபியில் 10th இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இதில் 15 வினாக்கள், 10th இந்திய அரசியலமைப்பு 15 வினாக்கள், 11th இந்திய பொருளாதாரம் 15 வினாக்கள். சிலபஸ் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில். பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் ஒன்று முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீக்கு மட்டும் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் வினா, டேஸ் பிணியின்றி வாழ்தல் இனிதே. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழில் 10 வினாக்கள், இலக்கியத்தில் அதுக்கப்புறமா 30 வினாக்கள் இலக்கணம் இருக்கும். ஸோ ஒரே ஆர்டராக இருக்கும். முதல் வினா, டேஸ் பிணியின்றி வாழ்தல் இனிதே. ஆன்சர் குழவினா குழந்தை பிணியின்றி நோயின்றி வாழ்தல் இனிதே. இரண்டாவது வினா, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பாடலடி இடம்பெறும் நூல் எது? ஆன்சர் சிறுபஞ்ச மூலம். அடுத்த வினா, 10 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? ஆன்சர் நாலடியார். அடுத்த வினா, காரியாசனும் டேஸ் ஒரு சாலை மாணவர்கள். ஆன்சர் கனிமேதாவியார். காரியாசன் மற்றும் கனிமேதாவியார். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை மாணவர்கள். அடுத்த வினா, அறிவுரை கோவை என சிறப்பிக்கப்படுவது எது? அறிவுரை கோவை என சிறப்பிக்கப்படுவது முதுமொழி காஞ்சி. அடுத்த வினா, இஸ்மத் சன்னியாசி என பாராட்டப்பட்டவர் யார்? இஸ்மத் சன்னியாசி என பாராட்டப்பட்டவர் வீரமாமுனிவர். பாராட்டியர் கேட்டாங்கன்னா சந்தா சாஹிப். 10th நியூ புக்கில் இருக்கும். அடுத்த வினா, ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு எது? ஆன்சர் 1886. 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறள் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது 2 வினாக்களையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரிப்பீட்டாக கேட்கப்படுற வினா. அடுத்து பாருங்கள், இவர் 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ளார். ஆன்சர் தாரா பாரதி. அடுத்த வினா, 1936 வித்துவான் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் சி லக்குவனார். அடுத்த வினா, உலக தமிழ் கழகம் என்ற தனித்தமிழ் இயக்கம் பாவனார் நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் 1968ஆம் ஆண்டு. இலக்கியம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 30 வினாக்கள் இலக்கணம். 11 வினா பாருங்கள், பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு. ஸோ நாயு என்பது பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க சொல். இதுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆன்சர் நாவாய். 9th நியூ புக்கில் இருக்கும். நாவாய் என்பது படகை குறிக்கும், பெரிய படகு. அடுத்த என்ன பாருங்கள், பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷம். ஆன்சர் நஞ்சுன்னு வரும். அடுத்த வினா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். ஆன்சர் மரபு வழாநிலை. வழாநிலை என்பது சரியானது, குற்றம் இல்லாதது. தென்னந்தோப்பு என்பது மரபு. தென்னந்தோட்டம் என்பது வழுவில் வரும். தென்னந்தோப்பு என்பது தான் சரியானது, வழநிலை. இதே வழு அமைதினா குற்றம் தான், இருந்தாலும் அது குற்றம் இல்லாது என இலக்கண ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளப்படுவது. அடுத்து என்ன பாருங்கள், பிழையற்ற ஒருமை தொடர் எது? ஆன்சர் நான் அல்லேன். அல்லோம் வந்து நாங்கள் வரும். ஸோ அது பன்மையில் வரும். ஒருமை தொடர் வந்து நான் அல்லேன். அடுத்த வினா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அக்து அன்று. ஸோ அக்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வரும். அடுத்த வினா, பே ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஆன்சர் மேகம். பே ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மேகம். அடுத்த வினா, இவன் அவன் இது அது என்பவை. ஆன்சர் அகச்சுட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிரித்தா பொருள் தராது. சுற்றெழுத்துக்களை பிரித்தா இவை பொருள் தராது. அடுத்து என்ன பாருங்கள், அவனா வருவானோ என்பது. ஆன்சர் புறவினா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வினாக்களில் இதை பிரித்தாலும் பொருள் தரும். அடுத்த வினா, மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ.
அடுத்து என்ன பாருங்கள், ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஒழுங்குபடுத்திய சொற்றொடரை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல். அடுத்த வினா, காத்தவன் என்பதன் வேர் சொல் என்ன? சரியான விடை கா. அடுத்த வினா, பூக்களை பறிக்காதீர் என்பது? ஆன்சர் கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர். அடுத்த வினா, பொறுத்துக. சொல்லும் பொருளும். ஏதல் என்பதன் பொருள் ஏழை அகதி வரும். வட அரிநாடு என்பது திருமலை வரும். தென் அரிநாடு என்பது குற்றாலம் வரும். ஆரளி என்பது மொய்க்கின்ற வண்டு வரும். அடுத்த வினா, இரவலர் என்பதன் எதிர் சொல் என்ன? இரவலர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா இறந்து நிற்பவர் அந்த மாதிரி வரும். ஸோ புறவலர். ஆன்சர் பார்த்திங்கன்னா புறவலர். இறந்து நிற்பாதவர் புறவலர். அடுத்த வினா, மாறுபட்ட ஒன்றை கண்டறி. வழுவு சொற்கள். சரியான ஆப்ஷன் சி வரும். உந்தன் என்பது உன்றன். ஸோ இந்த ரா வரும் இங்கே. இது ஒன்று மட்டும் தவறானது. உசிர் என்பது உயிர். உடைமை என்பது டை வரும், உடைமை. உளுந்து என்பது உளுந்து. அடுத்த மாறுபட்ட ஒன்றை கண்டறி. ஸோ தான் இளமை பெயர்கள் வரும் சிலபஸில் நமக்கு. மாறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் சி வந்து மாறுபட்டது. பார்த்திங்கன்னா எருமை கன்று தான் வரும், எருமை குட்டி வராது. புலிப்பரல், சிங்கக்குருளை, பூனைக்குட்டி. அடுத்த வினா, மாறுபட்ட மரபு தொடரை கண்டறி. மாறுபட்ட மரபு தொடரை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுக்கு தோட்டம் வராது, சவுக்கு தோப்பு வரும். தென்னந்தோப்பு, பூஞ்சோலை, வெற்றிலை தோட்டம். அடுத்த வினா, பிரித்து எழுதுக கோட்டோவியம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கோடு கூட்டல் ஓவியம் வரும். கோட்டு கூட்டல் ஓவியம் வராது. ஸோ நிறைய பேர் தான் போடுவாங்க. கோடு கூட்டல் ஓவியம் என்பது தான் சரியான பிரித்து எழுதுக. அடுத்த வினா, சேர்த்து எழுதுக எழுத்து கூட்டல் ஆணி. ஆன்சர் ஆப்ஷன் சி, எழுத்தாணி. அடுத்த வினா, தாவரத்தின் இளம்பயிர் வகையை சுட்டாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குருத்து. இது பார்த்திங்கன்னா குருத்து இல்லை, இளநீர் வரும். இளநீர். ஸோ இது பார்த்திங்கன்னா காய் வகையை குறிக்கும். நாற்று, குருத்து, பிள்ளை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இளம் பயிர் வகை. இளநீர் வந்து இதில் பொருந்தாது. அடுத்து என்ன பாருங்கள், பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பௌவம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆன்சர் ஊழி. ஆப்ஷன் டி. ஊழி என்பது பார்த்திங்கன்னா நமக்கு நீண்டதொரு காலப்பகுதியில் வரும். பௌவம் என்பது கடலை குறிக்கும். முன்னீர் என்பதும் கடல் தான். கடல், ஆழி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். அடுத்து என்ன பாருங்கள், கேளிர் என்பதன் எதிர் சொல் தருக. கேளிர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா நண்பர்னு வரும். எதிர் சொல் பகைவர். அடுத்த வினா, செந்தமிழும் சுவையும் போல ஓமை தொடர்பும் பொருள் என்ன? ஆன்சர் ஒற்றுமை. அடுத்த வினா, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. தேவக்கோட்டை. ஸோ இந்த ஊர் பெயர் மருவெலாம் பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். மேக்ஸிமம் இலக்கணம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். ஆன்சர் தேவோட்டை. தேவக்கோட்டை என்பது தேவோட்டை. அடுத்த வினா, தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்கள் அல்லாது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி. இது வந்து இலைப்பெயரில் வரும். ஸோ துளிர், முறி, குருத்து. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நுனி பெயர்கள். அடுத்த வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அணிகலன் என்பது இல்லை பொருந்தாது. உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாம் கேட்கப்பட்ட வினா. அடுத்து என்ன பாருங்கள், பொறுத்துக கலை சொற்கள். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா காப்புரிமை வரும். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆவணம் வரும். கில்டு பார்த்தீங்கன்னா வணிக குழு வரும். இரிகேஷன் பாஸ். அடுத்து என்ன பாருங்கள், 39 பொருந்தாத சொல்லை கண்டறி. இல்லை எது பொருந்தாத சொல்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்கழி என்பது பொருந்தாதது. பேலன்ஸ் பாருங்கள், திங்கள், வியாழன், சனி. ஸோ இதெல்லாம் கிழமை பெயர்கள். மார்கழி என்பது மாதம். அடுத்து என்ன பாருங்கள், பருதி என்பதன் எதிர் சொல் தருக. ஃபஸ்ட்டு பருதி என்பது பொருள் பார்ப்போம். பருதி என்பது சூரியனை குறிக்கும். ஸோ சூரியனோட எதிர் சொல் பார்த்திங்கன்னா சந்திரன் வரும். சந்திரன் என்பது சரியான விடை. அடுத்து என்ன பாருங்கள்,
ராஜாராம் மோகன் ராய் எதனை எதிர்த்து ஆங்கில அரசுக்கு சட்டம் இயற்றும்படி விண்ணப்பித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். உடன்கட்டை குழந்தை திருமணம், பலதார மணம். ராஜாராம் மோகன் ராய் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இவர் பார்த்திங்கன்னா மேல்நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்ககால சீர்திருத்தவாதி. கற்றறிந்த மொழிகள் வங்காளம், சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம். இந்த வங்காள மொழி பார்த்திங்கன்னா தாய்மொழி. ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தது சமய சடங்குகள், கேடு விளைவிக்கும் சமூக மரபுகள். ராஜாராம் மோகன் ராய் பெற்றிருந்த கருத்துக்களின் தாக்கம் ஒரு கடவுள் கோட்பாடு, ஒரு வழிபாடு, எதிர்ப்பு. மறை நூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை உபதேசிப்பதாக கூறியவர் ராஜாராம் மோகன் ராய். அடுத்த பயன் பாருங்க. ராஜாராம் மோகன் ராய் எதனை எதிர்த்து ஆங்கில அரசுக்கு சட்டப்படி ஏற்றும்படி விண்ணப்பித்தார்னா உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மணம். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தவர் கேட்டாங்கன்னா வில்லியம் ஃபெண்டிங். ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1829. முக்கிய பங்கு வகித்தவர் ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828 ஆகஸ்ட் 20. ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு 1833. ராஜாராம் மோகன் ராய் காலம் 1772 to 1833. அடுத்த வினா, அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவிய ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1898. ஃபஸ்ட்டு இலங்கைக்கு போயிருப்பார் பௌத்த மாநாட்டுக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம். அயோத்திதாசர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். காலம் பார்த்திங்கன்னா 1845 to 1914. இதோட பன்முக திறன் பார்த்திங்கன்னா தமிழறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக செயல்பாட்டாளர். புலமை பெற்ற மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக நிறுவிய அமைப்பு கேட்டாங்கன்னா அத்வைத சபா. அத்வைத சபா என்பது ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்காக ஆதரவாக நிறுவியது அத்வைத சபா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1882 திராவிட கழகத்தை நிறுவியிருப்பார். 1885 திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கியிருப்பார். 1891 திராவிட மகாஜன சபை நிறுவியிருப்பார். முதல் மாநாடு லாஸ்ட்டாக குரூப் 4 கேட்டது நீலகிரியில் நடந்திருக்கும். திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நீலகிரி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அயோத்திதாசன் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தால் பௌத்தத்தை தழுவினார். இந்த ஆல்காட் நிறுவனர் தான் இந்த பிரம்மநாட சபை 1875 அமெரிக்காவில் நிறுவியிருப்பார். இதோட தாக்கத்தால் தான் இவர் பௌத்த சமயத்தை தழுவியிருப்பார். பௌத்த மதத்தை தழுவிய இடம் பார்த்திங்கன்னா இலங்கை 1898. அதே ஆண்டு பார்த்திங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் பார்த்திங்கன்னா சென்னையில் நிறுவிய ஆண்டு. அதுக்கப்புறம் தான் அயோத்திதாசர் பார்த்திங்கன்னா 1898 சென்னையில் தான் சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவியிருப்பார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1907 அயோத்திதாசர் தொடங்கிய வாராந்திர பத்திரிகை தான் ஒரு பைசா தமிழன். அதேமாதிரி பாருங்கள். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் அயோத்திதாசர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்ய வற்புறுத்தியவரும் அயோத்திதாசர். அடுத்த என்ன பாருங்கள். யாருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்பட்டது? யாருடைய அமைப்பு? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர். ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு அவரது பணிகளை மேற்கொண்டவர் தான் தேவேந்திரநாத் தாகூர். இவரோட தந்தை யாரோட தந்தைன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். காலம் பார்த்தீங்கன்னா 1817 to 1905 வரை. இவர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. இவர் நம்பிக்கை பற்றி முன்வைத்த கொள்கைட்டானா மொத்தம் 4 கொள்கைகளை முன்வைத்திருப்பார். அடுத்த வினா 44வது வினா. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் காலம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 1820 to 1891 வரை. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இவர் காலம் பார்த்தீங்கன்னா 20 to 1891 வரை. இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விதவைகளை எரிப்பதும் மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என மறைநூல்களில் இருந்து சான்றுகளை முன்வைத்தார். இவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த என்ன பாருங்கள். இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? பிரம்ம சமாஜம் பார்த்தோம், ஆதி பிரம்ம சமாஜம் பார்த்தோம். அதே மாதிரி இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி கேசவ் சந்திர சென். இவர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கேசவ் சந்திர சென் காலம் பார்த்தீங்கன்னா 1838 to 1884.
ஸோ இவர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1857 இணைந்திருப்பார். 1866 பிரம்ம சமாஜத்தில் இவர் பிளவு ஏற்படுத்திட்டு அதுலேருந்து விலகியிருப்பார். ஸோ பிரம்ம சமாஜம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தை அவர் உருவாக்கியிருப்பார். தேவேந்திரநாத் தாகூர் அமைப்பு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படும். ஸோ பிரம்ம சமாஜத்திலேருந்து இவர் விலகினதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம், இவர் பார்த்திங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் 14 வயது மகளை இந்திய இளவரசர் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்திருப்பார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்திய பிரம்ம சமாஜத்தில் இதுலேருந்து உறுப்பினர்கள் விலகி சாதாரண சமாஜ் என்ற அமைப்பை உருவாக்கிடுவாங்க. ஸோ பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்த என்ன பாருங்கள், பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜம் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்டதான் பிரார்த்தனை சமாஜம். ஸோ நிறுவியவர் பார்த்திங்கன்னா ஆத்மராம் பாண்டுரங்க. இவர் காலம் பார்த்திங்கன்னா 1825 to 1898 வரை. ஸோ இந்த பிரார்த்தனை சமூகத்தில் 2 மேன்மை மிக்க முக்கியமான உறுப்பினர்கள் ஆசி பண்டர்கர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. கோவிந்த ரானடேவின் காலம் 1842 to 1901 வரை. எம்ஜி ரானடே, ஸோ இவரை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் கேட்பாங்க. 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். விதவை மறுமண சங்கத்தை நிறுவியிருப்பார் 1861. புனே சர்வஜனிக் சபா, ஸோ இது நிறுவனம் 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 நிறுவியிருப்பார். அடுத்த வினா, ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் ஆன்சர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. ஸோ ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட இடம் கேட்டாங்கன்னா பஞ்சாப். ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. காலம் பார்த்திங்கன்னா 1824 to 1883 வரை. இவர் இயற்றிய நூல் கேட்டாங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். தயானந்த சரஸ்வதியோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், விதவை மறுமண மறுப்பு, அயல்நாடு சென்றால் தீட்டு போன்றவை மறைநூல்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தவர். ஆரிய சமாஜத்தோட முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்து மதத்தின் மூட நம்பிக்கையில் மட்டும் மறுத்திருப்பாங்க. இவங்களோட முக்கியமான கான்செப்ட் வேதங்களுக்கு திரும்புவோம். மூட நம்பிக்கையில் மறுத்து வேதங்களுக்கு திரும்புவோம் இவங்களோட கான்செப்ட். ஆரிய சமாஜத்தின் குறிக்கோள் பார்த்திங்கன்னா சுத்தி என்பது பார்த்திங்கன்னா இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியத்திற்கும் மாறியவர்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றும் சடங்கு தான் சுத்தி. ஸோ இந்த சமாஜம் பார்த்திங்கன்னா பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. அடுத்த வினா 48. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் எனும் ஊரை சார்ந்த அர்ச்சகர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காலம் பார்த்திங்கன்னா 1836 to 1886 வரை. இவர் காளியின் தீவிர பக்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமஹம்சரின் கருத்து பார்த்திங்கன்னா அனைத்து மதங்களும், ஸோ எல்லா மதங்களுமே உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேட்டிற்கு இட்டு சொல்லும். ஸோ எல்லா மதங்களும் இந்த கான்செப்ட் சொல்லியிருப்பார். ஜீவன் என்பதை சிவன் என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இரக்கம் தேவையில்லை, சேவையே தேவை. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸோ இந்த ராமகிருஷ்ண மிஷன், ஸோ இதை பார்த்திங்கன்னா 1897 விவேகானந்தர் நிறுவியிருப்பார். அவரோட சீடர் நிறுவியிருப்பார். இந்த மிஷனோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணி. அடுத்த வினா பாருங்கள் 49. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் தந்தவர். ஸோ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் தந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி விவேகானந்தர். விவேகானந்தர் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மையான சீடர் தான் விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் விவேகானந்தர் 1897. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. காலம் பார்த்திங்கன்னா 1863 to 1902 வரை. விவேகானந்தரின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பண்பாட்டு தேசியத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகோள் விடுத்தவர் விவேகானந்தர். சிலரோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிப்பது தான்.
ஸோ 1893 உலக சமய மாநாடு. ஸோ இந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு, சிகாகோவில் நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா இந்து சமயம் பக்தி மார்க்க தத்துவம் குறித்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். உலக சமய மாநாடு. ஸோ இவரோட கான்செப்டை எப்போ மக்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா வங்க பிரிவினை அதை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது தான் இளைஞர்கள் ஊக்கம் பெற்றனர். அடுத்து என்ன பாருங்கள், 50வது வினா, பிரம்மஞான சபை எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. 1875 பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்படும். பிரம்மஞான சபை பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பிரம்மஞான சபை நிறுவியவர்கள் மேடம் H.V. பிளவாட்ஸ்கி மற்றும் H.S. ஆல்காட். இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா 1875 நிறுவப்படும். பிரம்மஞான சபை 1886 இந்தியாவில் உள்ள சென்னை அடையாற்றுக்கு பார்த்திங்கன்னா இந்த சபை மாற்றப்படும். ஸோ பிரம்மஞான சபை இந்து நூல்களான உபநிடதங்கள் பகவத்கீதையை படிக்க உற்சாகம் ஊட்டியது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இந்து சமயம் குறித்த சபை தான். அதே மாதிரி இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெற முக்கிய பங்காற்றியது பிரம்மஞான சபை. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் அன்னி பெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரம்மஞான சபைக்கு. ஸோ இவங்க தலைமையேற்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அன்னி பெசன்ட் கோரிக்கை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்க வேண்டும். அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போல் இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்க கோரிக்கை வைத்தவர் அன்னி பெசன்ட். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா இவங்க அயர்லாந்து பெண்மணி. ஸோ அதனால தான் அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போல் இந்தியாவுக்கு அதுவும் தன்னாட்சி சங்கம் அமைத்து கோரிக்கை வைத்திருப்பாங்க. அன்னி பெசன்ட் தொடங்கிய பத்திரிகைகள் நியூ இந்தியா, காமன்வெல்த். நிறைய டைம் கேட்கப்பட்ட வினா. அடுத்த வினா, குலாம்கிரி அடிமைத்தனம் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஜோதிபா பூலே பார்த்திங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார். 1852 பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேவில் திறந்திருப்பார். இவர் நிறுவிய அமைப்பு பார்த்திங்கன்னா சத்திய சோதக் சமாஜ், உண்மை நாடுவோர் சங்கத்தை நிறுவியிருப்பார். இந்த சமாஜோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ்த்துண்டுவதான் சத்திய சோதக் சமாஜத்தின் முக்கிய நோக்கம். ஸோ ஜோதிபா பூலே பார்த்திங்கன்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பங்களையும் உருவாக்கியிருப்பார். ஜோதிபா பூலே எழுதிய முக்கிய நூல் குலாம்கிரி, அடிமைத்தனம். இவரோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா சாவித்திரிபாய் பூலே. இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியர் கேட்டாங்கன்னா சாவித்திரிபாய் பூலே. அடுத்த வினா, ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். ஆன்சர் ஆப்ஷன் டி, நாராயண குரு. நாராயண குரு பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். நாராயண குரு பார்த்திங்கன்னா கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் நாராயண குரு. இவர் கற்றறிந்த மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம். இவர் பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக முழு வாழ்வை அர்ப்பணித்தவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பு நிறுவியிருப்பார். அருவிபுரம் என்ற ஊரில் ஒரு பெரிய கோயில் கட்டியிருப்பார். ஸ்ரீ நாராயண குருவுக்கு பின் இயக்கத்தை முன்னெடுத்தவர்கள் குமாரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு. அடுத்த வினா, 53. திருவிதாங்கூர் அரசரின் சாதிய பாகுபாடு கீழ்கண்ட யாரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது? ஆன்சர் ஐயன் காளி. ஐயன் காளி பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஐயன் காளி பார்த்திங்கன்னா 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார். ஸோ திருவிதாங்கூர் அரசரின் சாதிய பாகுபாடு தான் இவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாட்டியிருக்கும். இவர் பார்த்திங்கன்னா பொது இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் பள்ளிகளில் அனைவருக்கும் கல்வி போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக ஸ்டார்டிங்கில் போராடியிருப்பார். ஐயன் காளி நாராயண குருவால் ஊக்கம் பெற்றவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை ஏழை மக்களுக்காக நிறுவியிருப்பார். இது பார்த்திங்கன்னா ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம். அடுத்த வினா, நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது என்று கருதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சையத் அகமது கான். சையத் அகமது கான் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இவர் பார்த்திங்கன்னா டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். நவீன கல்வியறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது என்று கருதியவர். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களான அறிவியல் நூல்களை உருதில் மொழியாக்கம் செய்திருப்பார். தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு பெற விரும்பினார். 1875. ஸோ இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா
அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை நிறுவியிருப்பார். ஸோ இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா 1920 பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். இந்த கல்லூரி 1920 பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். அலிகார் இயக்கம் நடத்தியவர் சையது அகமது கான். இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா ஒரு மைல்கல். அடுத்த வினா, பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த டேஸ் குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். பம்பாய் பார்சி சமூகம். ஆன்சர் ஆப்ஷன் டி, பெரம்ஜி மல்பாரி. குழந்தைன்னு வந்துட்டா பெரம்ஜி மல்பாரி ஞாபகம் வச்சுங்க. பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பார்சிகள் பார்த்திங்கன்னா சமய கொடுமையிலிருந்து தப்பிக்க ஈரானிலிருந்து பம்பாய்க்கு குடிபெயர்ந்த ஜொராஸ்ட்ரியர்கள். ஸோ இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா பம்பாயில் தொடங்கப்பட்டது. பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரக்னு மஜ்த யாசனன் சபா, பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அமைப்பை நிறுவியவர் பர்துன்ஜி நவ்ரோஜா நிறுவியிருப்பார். 1851 நிறுவியிருப்பார். ஸோ இந்த சங்கத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா தாரக மந்திரம், ராஷ்ட் கோப்தார், உண்மை விளம்பி, பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த பெரம்ஜி மல்பாரி குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். காங்கிரஸ் பணியாற்றிய பார்சி இன தலைவர்கள் பெரோஷா மேத்தா மற்றும் தீன்ஷா வாச்சா. அடுத்த வினா 56. இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பளவின். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஐயனம் முடிஞ்சு. அடுத்து நம்ம ஜியாகிரஃபி பார்க்க போகிறோம். 15 வினாக்கள். 56. இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவீதம்? ஆன்சர் 2.4%. உலகின் 7வது பெரிய நாடு தான் இந்தியா. ஆசிய கண்டத்தின் 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் 2.4%. இந்தியாவின் நில எல்லை பார்த்திங்கன்னா 15,200 கிலோமீட்டர். அடுத்து என்ன பாருங்கள். இந்தியா குறைந்தபட்சமாக எந்த நாடுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? குறைந்தபட்சமாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்கானிஸ்தான். இது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வங்காளதேசம் 4,156 கிலோமீட்டர். குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இந்தியா 3 பக்கங்கள், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல். ஸோ 3 கடல் பார்த்திங்கன்னா இருக்கும். தெற்கில் பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல், கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு அரபிக்கடல். அடுத்த வினா, அச்சத்தீர்க்க பரவல் படி இந்தியா டேஸ் அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் வடக்கு அச்சம் பார்த்திங்கன்னா 8 டிகிரி 4 ஸ்லாஷ் முதல் 37 டிகிரி 6 ஸ்லாஷ் வரை. கிழக்கு தெற்கம் பார்த்திங்கன்னா 68 to 68 டிகிரி 7 ஸ்லாஷ் முதல் 97 டிகிரி 25 ஸ்லாஷ் வரை. அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா வடகிழக்கு அரைக்கோளம். இந்தியாவின் மையமான கடகரேகை பார்த்திங்கன்னா 23 டிகிரி 30 ஸ்லாஷ். அடுத்து என்ன பாருங்கள். இந்தியாவின் வடமுனை எது? இந்தியாவின் வடமுனையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திரா கோல். ஸோ பேலன்ஸுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா தென்முனையை குறிக்கும். வடமுனை இந்திரா கோல். இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை முன்பு பார்த்திங்கன்னா பிக் மெலின் என்று அழைக்கப்பட்டது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் அமைந்துள்ள இந்திரா முனையின் வட அச்சம் பார்த்திங்கன்னா 6 டிகிரி 45 ஸ்லாஷ். இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை பார்த்திங்கன்னா குமரி முனை. வடமுனை இந்திரா கோல். அடுத்த வினா 60வது வினா. இந்தியா மேற்கு குஜராத்தின் ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்டர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2,933 கிலோமீட்டர். ஸோ கிழக்குலேருந்து மேற்கு பார்த்தீங்கன்னா 2,933. அதுவே வடக்குலேருந்து தெற்கு பார்த்தீங்கன்னா இந்திரா கோல் முதல் கன்னியாகுமரி வரை பார்த்தீங்கன்னா 3,214. மேற்குலேருந்து கிழக்கு 2,934. ஸோ 2,933. அடுத்து என்ன பாருங்கள் 61வது வினா.
மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா டேஸ் தீர்க்கோடுகளை கொண்டுள்ளது. ஆன்சர் 30 தீர்க்கோடுகள். அடுத்த வினா, குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கு உள்ள தள வேறுபாடு என்ன? ஸோ தள நேர வேறுபாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிழக்கிலிருந்து மேற்கு. ஸோ இந்த குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா சூரிய இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1 மணி நேரம் 57 நிமிடம் 12 வினாடிகள். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகையான 82 டிகிரி 3 செல்சியஸ் கிழக்கு தீர்க்கரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மத்திய தீர்க்கரேகை இதுதான் இந்தியாவின் தலைநேரம். இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை மிர்சாபூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் தீர்க்க நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. ஸோ இங்கிலாந்தில் இருக்க கிரீன்விச்சை விட 5 மணி 30 நிமிடம் நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிடும். அடுத்த வினா, அருணாச்சல பகுதியில் இமயமலை அகலம் என்ன? அருணாச்சல பகுதியில் இமயமலையின் அகலம். ஆன்சர் ஆப்ஷன் பி, 200 கிலோமீட்டர். அருணாச்சல பகுதியில் 200 கிலோமீட்டர். முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். காஷ்மீர் பகுதியில் இமயமலை அகலம் 500 கிலோமீட்டர். அதுவே அருணாச்சல பகுதியில் 200 கிலோமீட்டர். உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சு. ஸோ இந்த பாமீர் முடிச்சு பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடர் மற்றும் இமயமலையை ரெண்டையும் இணைக்கும் பகுதி தான் இந்த பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் வடிவத்தில் அமைந்துள்ளது. இமாலயா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில் பார்த்திங்கன்னா பனி உறைவிடம் என்பது பொருள். அடுத்த வினா, இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலை டேஸ் பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆன்சர் 3 உட்பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் இமயமலை, இமயமலைகள், கிழக்கு மலைகள் அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள். அடுத்த வினா, பூர்வாஞ்சல் குன்றின் பெரும்பாலான குன்றுகள் டேஸ் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகின்றன. ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். பூர்வாஞ்சல் பார்த்தீங்கன்னா கிழக்கு இமயமலை. ஸோ இது கிழக்கு எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் வரும். பூர்வாஞ்சல் பற்றியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பூர்வாஞ்சல் குன்றுகள் மற்றும் இமயமலை கிழக்கு கிளை. ஸோ இது பார்த்திங்கன்னா இமயமலையோட கிழக்கு கிளை தான் பூர்வாஞ்சல் குன்றுகள். பூர்வாஞ்சல் குன்றுகள் டேஸ் மாநிலங்களில் பரவி வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்திங்கன்னா பரவி உள்ளது. பூர்வாஞ்சல் குன்றின் பெரும்பாலான குன்றுகள் டேஸ் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகின்றன. மியான்மர் எல்லைகளுக்கிடையே தான் இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காணப்படுகிறது. இந்தியா மியான்மருக்கு எல்லைக்கிடையே. இந்த பூர்வாஞ்சல் இருக்க மலைகள், முக்கியமான மலைகள் பார்த்திங்கன்னா டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள். ஸோ இதெல்லாம் ஒன்றிணைந்து தான் பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மலைகள்லாம். அடுத்த வினா 66, டேஸ் சமவெளியின் படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாபர் சமவெளி. பாபர் சமவெளி பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த சமவெளி பற்றின எக்ஸாம்பிளுக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாபர் சமவெளி இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படும் பெரும் மற்றும் டேஸ் மற்றும் பலதரப்பட்ட படிகள். ஸோ இது பார்த்திங்கன்னா மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிகளால் ஆனது. ஸோ இந்த பாபர் சமவெளியில் படிவுகள் பார்த்திங்கன்னா நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் நீர் பார்த்திங்கன்னா உள்ளார போயிட்டே இருக்கும், உள்வாங்கிவிடும். இதன் அகலம் பார்த்திங்கன்னா மேற்கில் ஜம்மு காஷ்மீரில் அகன்றும் கிழக்கு அசாம் பகுதியில் பார்த்திங்கன்னா குறுகியும் 8 to 15 கிலோமீட்டர் வரை உள்ளது. அடுத்து பாருங்கள் 67வது வினா, டேஸ் சமவெளியில் உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படும். ஆன்சர் வண்டல் சமவெளி. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா கங்கை ஆற்று சமவெளி இந்த வண்டலில் இருக்கும், மேற்கு வங்காளத்துக்கிட்ட வண்டல் சமவெளி. வண்டல் சமவெளி பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகள் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோணுடைய நிலப்பகுதி சுந்தரம் டெல்டா. ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா சுந்தரம் டெல்டான்னு அழைக்கப்படும். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ரெண்டு உருவாக்குனது தான் சுந்தரம் டெல்டா. டேஸ் உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா சுந்தரம் டெல்டா தான்
உலகத்தில் மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா. டெல்டா சமவெளி டேஸ் கொண்ட ஒரு பகுதியாக உள்ளது. புதிய வண்டல் படிவு, பழைய வண்டல் படிவு, சதுப்பு நிலம். ஸோ இது 3 கொண்டது தான் டெல்டா பகுதி. வண்டல் சமவெளி உயர்நிலப்பகுதி சார்ஸ் எனவும் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் எனவும் அழைக்கப்படும். அடுத்த என்ன பாருங்கள், தென் பகுதியிலிருந்து கங்கையுடன் இணையும் துணை ஆறு எது? தென் பகுதியிலிருந்து கங்கையுடன் இணையும் துணை ஆறு எது? ஸோ இந்த வடப்பகுதி பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுற மாதிரி இருக்கும். ஒரு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா காக்ரா, கண்டக், கோமதி. ஸோ இந்த கால் லைன்லாம் பார்த்திங்கன்னா வடப்பகுதியில் வந்து இணையும். இந்த யமுனை, சோன், சாம்பல்லாம் பார்த்திங்கன்னா தென்பகுதியிலேருந்து இணையும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இது சோன் தான் வரும். தென்பகுதியிலேருந்து கங்கையுடன் இணையும் துணையாறு சோன். கங்கை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கங்கை ஆறு பார்த்திங்கன்னா ஸோ மொத்த சதுர கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பரப்பளவு 8,61,404 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கை. கங்கை ஆறு உத்தரகாண்ட் மாநிலத்தில் உருவாகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா உத்தர்காசி மாவட்டத்தில் உருவாகுது. உத்தரகாண்ட் மாநிலம், உத்தர்காசி மாவட்டம். கங்கை நதி ஸோ உருவாகிற உயரம் பார்த்திங்கன்னா 7,010 மீட்டர், கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர். கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து கங்கை உற்பத்தி ஆகிறது. ஸோ அது பெயர் பார்த்திங்கன்னா பாகீரதி. கங்கை நதி பாயும் நீளம் பார்த்திங்கன்னா 2,525 கிலோமீட்டர். வடப்பகுதியிலிருந்து ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. வடப்பகுதி துணையாறுகள் பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, காண்டக், கோசி. தென்பகுதி துணையாறுகள் யமுனை, சோன், சாம்பல். கங்கையின் மிகப்பெரிய துணையாறு யமுனை. வங்கதேசத்தில் கங்கை பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அடுத்த வினா, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? தீபகற்ப இந்தியா. ஸோ வட இந்தியா மேலே இருக்கும், தீபகற்ப இந்தியா கீழே இருக்கும். தீபகற்ப இந்தியானா தென்னிந்தியா. தென்னிந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் கோதாவரி. தென்னிந்தியாவின் நீளமான ஆறு கோதாவரி. கோதாவரி பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கோதாவரி நீளம் பார்த்திங்கன்னா 1,465 கிலோமீட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா நாசிக் மாவட்டம், மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இது பார்த்திங்கன்னா விருத்த கங்கா எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட மொத்த வடிகால் அமைப்பு பார்த்திங்கன்னா பரப்பளவில் 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். தென்னிந்தியாவில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது. கோதாவரி எந்த மாவட்டம்னு வரணும், எந்த மாநிலம் வரணும். இது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் மாநிலம் வழியாக தான் வங்காள விடலை கலக்கிறது. கோதாவரியின் துணையாறுகள் பாருங்கள், பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி. பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலாமி கோதாவரி ஆற்றின் துணையாறுகள். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கோதாவரி எதற்கு அருகில் கௌதமி, வசிஸ்தா என 2 கிளைகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்குகிறது? இதற்கு அருகில் பார்த்திங்கன்னா ராஜமுந்திரிக்கு அருகில். ஸோ இந்த கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான நன்னீர் ஏரி கேட்டாங்கன்னா கொல்லேறு ஏரி. கோதாவரி டெல்டாவில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி கொல்லேறு. ஸோ 15 வினாக்கள் முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பு. அரசியலமைப்பில் 15 வினாக்கள். ஸோ இது முடிச்சுட்டு எக்கனாமியில் 15 வினாக்கள். அதை முடிச்சிட்டோம்னா டெஸ்ட் கம்ப்ளீட். 20வது வினா, அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய இடம் எது? அரசியலமைப்பு கொள்கை தோன்றிய இடம் அமெரிக்கா. அடுத்த என்ன பாருங்கள், 21. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 389 பேர். ஸோ இது மாகாண பிரதிநிதிகள் பார்த்திங்கன்னா 292, சுதேச நியமன உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், மொத்தம் 389. அடுத்த வினா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள்? ஆன்சர் ஆப்ஷன் டி 1946 டிசம்பர் 9. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர் பார்த்திங்கன்னா HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்த வினா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின்
கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் எத்தனை? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் நடைபெற்ற நாட்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 166 நாட்கள். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய கூட்டத்தொடர்கள் பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள். அடுத்த வினா 74. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை. முகவுரை பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த முகவுரை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் அறிமுகம் அல்லது முன்னுரை என அழைக்கப்படுகிறது. ஸோ யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அரசியலமைப்பு திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை. அடுத்து என்ன பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜனவரி 22. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானம் பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. எப்போதுனா 1946 டிசம்பர் 13. ஸோ அதுலேருந்து சரியா 1947 ஜனவரி 22 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இது எந்த அமைப்பு அங்கீகரித்துன்னு கேட்டாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை தான். அடுத்த வினா 42 சட்ட திருத்தம் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட சொற்கள் எத்தனை? 42 சட்ட திருத்தம் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட சொற்கள். ஆன்சர் 3 சொற்கள். முகவரி திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் 42. ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா 1976. சேர்க்கப்பட்ட சொற்கள் 3: சமதர்மம், சமயசார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறதுனா இந்திய மக்களாகிய நாம் என தொடங்குகிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். முகவரை நமக்கு சிலபஸ்லையும் இருக்குது. அடுத்த வினா எப்போது நடைபெற்ற புரட்சியின் முழக்கம் முகவுரைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1789 பிரெஞ்சு புரட்சி. ஸோ முகவுரை இந்தியாவை எவ்வாறு வரையறை செய்யறதுன்னு கேட்டாங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பின்மை, ஜனநாயகம், குடியரசு. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய டைம் எக்ஸாமில். இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பின்மை, ஜனநாயகம், குடியரசு. எப்போது நடைபெற்ற புரட்சியின் முழக்கம் முகவுரைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது? 1789 பிரெஞ்சு புரட்சி. ஸோ பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து பாருங்கள் 78வது வினா குடியுரிமை பற்றி விளக்கும் பாகம் எது? குடியுரிமை பற்றி விளக்கும் பாகம் 2வது பாகம். குடியுரிமை பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சிவிஸ் என்பது ஒரு லத்தீன் வார்த்தை. ஸோ சிட்டிசன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர். குடியுரிமை பற்றி விளக்கும் பாகம் 2வது பாகம். விதி கேட்டாங்கன்னா 5 to 11வது விதி குடியுரிமை பற்றி விளக்கும் விதி. பாகம் 2 விதி 5 to 11. அடுத்து என்ன பாருங்கள், குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 9 முறை. ஸோ 2023 நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஓல்டு எடிஷனில் 8 முறை இருக்கும், நியூ எடிஷனில் 9 முறை. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955, திருத்தப்பட்டுள்ளது 9 முறை. முதலில் வழங்கப்பட்ட சட்டம் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் குடியுரிமை சட்டம். இது நீக்கப்பட்ட ஆண்டு 2003ஆம் ஆண்டு. காமன்வெல்த் நீக்கப்பட்டது 2003. அடுத்த வினா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வழங்கும் பிரிவு எது? எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் வழங்கும் பிரிவு. ஆன்சர் பிரிவு 27 சமய சார்பு உரிமைகள். 25 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு எதிராக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை பரப்புவதற்கு. பிரிவு 28 பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும்
வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்த என்ன பாருங்கள், 81. நீதி பேராணை வகைகள் எத்தனை? ஆன்சர் 5 வகைகள். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அடுத்த வினா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்ற உரிமை வழங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. சி வரும், கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. இதுவே சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவது பாதுகாப்பு வழங்குவது பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு. மனுதாரர் சட்ட உதவியுடன் மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்ற உரிமை வழங்குவது கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது தடை உறுத்தும் நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப கீழ் நீதிமன்றங்களுக்கு இடுமானை ஆவண கேட்பு நீதி பேராணை. தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்ற தடை செய்வது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. எல்லாம் பார்த்துங்க. அடுத்த வினா, 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் எது? 11வது அடிப்படை கடமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2002 86வது சட்ட திருத்தம் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. ஸோ ஸ்டார்டிங் அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா 1976 42. அதுக்கப்புறம் 11வது அடிப்படை கடமை 2002 86. அடிப்படை கடமைகள் பற்றி பார்ப்போம். இந்த அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் யூனியன், முன்னாள் சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்த கமிட்டி தான் ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1976. அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு மற்றும் சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தம். அடிப்படை கடமைகள் குறித்து விளக்கும் பகுதி 4A. ஸோ பாகம் பார்த்திங்கன்னா 4A, பிரிவு பார்த்திங்கன்னா 51A. அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்தம் 11 அடிப்படை கடமைகள். சில முக்கியமான வினா எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எதுனா 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைவருக்கும் கல்வி வழங்கும். ஸோ அடிப்படை கடமை பார்த்திங்கன்னா 51A. 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு சட்ட திருத்தம் 2002 86 சட்ட திருத்தம். அடுத்த வினா, தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாத ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1984ஆம் ஆண்டு பொருந்தாது. அவசரகால ஏற்பாடுகளில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும் சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா 352. ஸோ தேசிய நெருக்கடி நிலை 352. சட்டப்பிரிவு 352 தேசிய நெருக்கடி நிலையை 2 வகைகளாக பிரிக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெளிப்புற அவசர நிலை 1, உள்நாட்டு அவசர நிலை. வெளிப்புற அவசர நிலை பார்த்திங்கன்னா போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு. உள்நாட்டு அவசர நிலை ஆயுதமேந்திரிய கிளர்ச்சி. ஸோ தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 1962 71 75. ஸோ அவ்வளோதான் பாலிட்டி முடிந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் 15 வினாக்கள். இது பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம். 85 வினா பாருங்கள். இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தர் பிச்சை. அடுத்த வினா, மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேஷ் ஆம் ஆண்டு பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் 1972, ஆப்ஷன் பி. அடுத்த என்ன பாருங்கள், கீழ்கண்டவற்றில் வளர்ந்த பொருளாதார நாடுகளில் பொருந்தாது எது? கீழ்கண்டவற்றுள் வளர்ந்த பொருளாதார நாடுகளில் பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. இந்தியா பார்த்தீங்கன்னா வளர்கின்ற நாடு. கனடா, இங்கிலாந்து, ஜப்பான்லாம் வளர்ந்த பொருளாதார நாடுகள். அடுத்த வினா, முன்னேற்றம் அடையாத வளர்ச்சி குன்றிய பின்தங்கிய மற்றும் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படும் நாடுகளில் பொருந்தாது எது? வளர்ச்சி குன்றிய நாடுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கனடா. அடுத்த வினா, உலகின் வலிமையான மற்றும் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியாவின் இடம் எத்தனை? பொருளாதார வரிசையில் இந்தியாவின் இடம். ஆன்சர் 7வது இடம். அடுத்த வினா,
கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது? கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்சர் இந்தியா. அடுத்த வினா, இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள்? ஆன்சர் 60%. அடுத்த வினா, இந்தியாவில் வேளாண் துறையிலிருந்து எத்தனை சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கிடைக்கிறது? வேளாண் துறையிலிருந்து ஆன்சர் 17%. அடுத்த பாருங்கள், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கும் துறை எது? ஆன்சர் பணிகள் துறை. அடுத்த வினா, இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கு டேஸ் விதத்தில் அதிகரிக்கிறது? ஆன்சர் 1.7%. அடுத்த வினா, எந்த வருடம் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஆன்சர் 1961. அடுத்த வினா, இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. அடுத்த என்ன பாருங்க, உலக மக்கள் தொகையில் டேஸில் ஒருவர் இந்தியர்? ஆன்சர் 6இல் ஒருவர் இந்தியர். உலக நிலப்பரப்பில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2.4%, வருவாயில் பார்த்தீங்கன்னா 1.2%, உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 17.5%. மிக குறைந்த பிறப்பு விகிதம் உள்ள இந்திய மாநிலம் எது? இந்தியாவில் பிறப்பு விகிதம் குறைந்த மாநிலம் எது? குறைவான அளவு உள்ளது. ஆன்சர் கேரளா. இதே பிறப்பு விகிதம் குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா கேரளா 14.7, அதிக அளவு பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் 29.5, மிக குறைந்த இறப்பு விகிதம் மேற்கு வங்காளம் 6.3, அதிக அளவு இறப்பு விகிதம் ஒரிசா 9.2. அடுத்த என்ன பாருங்க, பிமரு என அழைக்கப்படும் மாநிலங்களில் பொருந்தாது எது? ஆன்சர் மணிப்பூர் தான் இதில் பொருந்தாது. ஸோ பி, இது பார்த்தீங்கன்னா பீகாரை குறிக்கும். எம்ஏ என்பது மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் என்பது ஆர் என்பது ராஜஸ்தான், யூ என்பது உத்தரப்பிரதேசம்.